நமக. ஸ்ரீமத் கோவிந்த ராமானுஜா சரணோ சரணம் பிரபத்தே. ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜாய நமக. மார்கழி மாதம் திருப்பாவை நோன்பிலே இன்று முதல் நாள் நோன்பை துவக்கி இருக்கிறோம். அலிநகரம் வடக்கு திரு ராமானுஜகூடத்தில் ஒவ்வொரு வருடமும் இந்த மார்கழி மாத திருப்பாவை நோன்பு மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் நாம் அனைவரும் மிகுந்த ஒரு உற்சாகத்தோடும் ஆர்வத்தோடும் கலந்து கொள்வது உண்மையிலேயே பகவானுடைய கிருபையினாலும் ஆண்டாளுடைய அருளினாலும் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்திற்கு நமது முதல் பாசுரத்திற்கு உண்டான வியாக்கியானங்களை பார்க்க இருக்கிறோம். இன்றைய பாசுரமானது மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்வாடி செல்வச் சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல்முகத்தான் நாராயணனே நமக்கே பறைதருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் என்கிற பாசுரம். இன்றைய தினத்தில் எதை பற்றி ஆண்டாள் நாச்சியார் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது, இங்கே பிறந்த உயிர்கள் அனைத்தும், இந்த ஆத்மாக்கள் அனைத்தும் நல்கதி அடைய வேண்டும் என்பதுதான் ஆண்டாள் நாச்சியாரினுடைய பிரதானமான நோக்கம். இதில் ஏற்றத்தாழ்வு பாராமல், ஏழை பணக்காரர் பார்க்காமல் அனைத்து ஆத்மாக்களும் பகவானை சென்று அடைய வேண்டும் என்பதுதான் இந்த திருப்பாவை நோன்பினுடைய நோக்கம். அப்படி நோக்கிற போது இங்கே வாழ்வதற்குண்டான நன்மைகளும் நமக்கு வேண்டும். இந்த வாழ்க்கைக்கு பின்னாலே நாம் பரமபதத்தை சென்று அடைய வேண்டும். இந்த இரண்டுக்குமான நமக்கு நன்மைகளை செய்யக்கூடியதுதான் இந்த திருப்பாவை நோன்பு என்கிற பாசம். இதை பாவை நோன்பு என்று ஏன் வைத்தார் என்றால், இந்த ஆத்மாவை ஒரு பெண்ணாக பாவித்து இந்த ஆத்மாக்கள் அனைத்தும் பரமாத்மாவான ஆண்மகனாக இருக்கக்கூடிய பரமாத்மாவை சென்று சேர வேண்டும் என்பதுதான் ஆண்டாள் நாச்சியார் இந்த நோன்பை வகுத்த விதி. இந்த நோன்பை எப்போது நாம் செய்யலாம், எந்த காலத்திலே செய்ய வேண்டும், எவ்வாறு செய்ய வேண்டும், யார் யாரெல்லாம் இதிலே கலந்து கொள்ளலாம் என்கிற சந்தேகம் நமக்கு எல்லாரும் வரும். என்ன சொல்கிறாங்க இல்லையா, மார்கழி மாதம் திருப்பாவை நோன்பு என்றால் அது பெரிய விஷயம், அதில் கலந்து கொள்வதற்கு பெரிய பெரிய புண்ணியங்கள் எல்லாம் நாம் செய்திருக்க வேண்டும், இல்லை நிறைய படித்திருக்க வேண்டும் என்பதெல்லாம் நமக்கு பல சந்தேகங்கள் வரும். இல்லை நாம் தெரியாமல் அதிகமான பாவங்களை செய்திருக்கிறோமே, இல்லை நாம் நிறைய புண்ணியங்களை செய்திருக்கிறோமே, இதெல்லாம் நாம் திருப்பாவை நோன்பிலே கலந்து கொள்வதற்கு தடையாக இருக்காதா என்ற சந்தேகமெல்லாம் நமக்கு வரும். அதையெல்லாம் தீர்க்கும் விதமாக, அதாவது பிராப்பிய பிராபகங்கள், அதாவது உபாய உபேயம், எது பகவானை அடைவிக்கக்கூடியதற்குண்டான வழி மார்க்கம், நாம் அடையக்கூடிய பலன் என்ன என்பதை பற்றித்தான் ஆண்டாள் நாச்சியார் இந்த முதல் பாசுரத்திலேயே நமக்கு தெரிவிக்கிறார்கள் என்று ஆச்சாரியர்கள் சொல்லுகிறார்கள். அர்ஜுனன் எது உபாயம் என்பதை நமக்கு வெளியிடுவதற்கு அவன் கீதையினுடைய 18 அத்தியாயங்களை கேட்டு அதிலெல்லாம் அவனுக்கு நிறைய சந்தேகங்கள் வந்து நிறைவாக சரம சுலோகத்தின் மூலமாக தான் எது உபாயம் என்று அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருந்தது. அதற்கு 18 அத்தியாயம் யுத்த காலத்திலே நின்று கீதையை பகவானிடத்திலே கேட்க வேண்டியிருந்தது. யார் அடைய வேண்டிய இடம், எது நாம் அடைய வேண்டிய இடம் என்பதை பற்றி பரதர் நமக்கு நிலையிடுவதற்கு 14 ஆண்டுகள் தேவைப்பட்டது. அந்த 14 ஆண்டுகள் ராமனையே நினைத்து கொண்டு அவர்தான் நாம் அடையக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் என்பதை நமக்கு உணர்த்துவதற்கு 14 ஆண்டுகள் தேவைப்பட்டது. ஆக எது உபாயம்? பகவானே உபாயம். நாம் அடைய வேண்டிய பலன் என்ன, பகவானுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியம் என்பதை அர்ஜுனன் மூலமாகவும் பரதாழ்வார் மூலமாகவும் நாம் தெரிந்து கொள்வதற்கு நிறைய நாட்களும் நேரமும் தேவைப்பட்டது. ஆனால் அவ்வளவெல்லாம் நம்மை சிரமப்படுத்தாமல் ஆண்டாள் நாச்சியார் முதல் பாசுரத்திலேயே எது பலன்,
அந்த பலனை நமக்கு அடைவிக்கக்கூடியவர் யார் என்பதை சுருக்கமாக காட்டி கொடுக்கிறார். அதுதான் ஒரு தாய் மனசு. அந்த முதல் பாசுரத்திலேயே நமக்கு காண்பித்து கொடுக்கிறார் என்று ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதிவீர் போதிவினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்பாடி செல்வ சிறுமீர்கள். இதுவரைக்கும் நாம் அடையக்கூடிய பலன்கள் என்னென்ன என்று சொல்லுகிறார். நாம் அடையக்கூடிய பலன் என்ன? இந்த மார்கழி மாதம் நாம் அடையக்கூடிய ஒரு பலனாக இருக்கிறது. அதில் இந்த முதல் நாள் இந்த திதி பச்சம் என்று சொல்லப்படக்கூடிய திதி, இதெல்லாம் நாம் அடைந்தக்கூடிய பலன்களாகவே இங்கே காட்டுகிறோம். ஏன்னா மற்ற மாதத்தில் நாம் இங்கே வந்து கூடுறோமா? இந்த மார்கழி மாதத்தில் நாம் கூடுறோம். அப்போது இதையெல்லாம் நமக்கு அடையக்கூடிய பலன்களாக காட்டி கொடுக்கிறார். அதனால முதல்ல அந்த பலன்களை நமக்கு இங்கே சொல்லுகிறார். மார்கழி திங்கள் இந்த கண்ணனோடு நம்மை ஆயர்கள் சேர விடுகிறார்களே, அது மிகப்பெரிய சிறப்பு. அது இந்த மார்கழி மாதத்திலே தான் சேர விடுகிறார்கள். அப்படிப்பட்ட மாதமாக நமக்கு இந்த மார்கழி மாதம் கிடைத்திருக்கிறதே, அது நமக்கு ஒரு பலன் என்று அந்த மார்கழி மாதத்தை முதலிலே கொண்டாடுகிறார். ஏன் மார்கழி மாதத்தை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் என்று பார்க்கிற போது, பகவானுடைய திருவடியிலே நாம் அடைந்தால் எந்த இன்பம் இருக்கும் என்று சொல்கிறார். அதி உஷ்ணமும் இல்லாமல் அதி குளிர்ச்சியும் இல்லாமல் இதமான ஒரு நிலையாக பகவானுடைய திருவடி இருப்பது போல இந்த மார்கழி மாதம் அதிக குளிரும் இல்லாமல் அதிக உஷ்ணமும் இல்லாமல் ஒரு இதமான காலமாக இருக்கிறது. இதற்கு முன்னே பெய்த முன்மாதங்களிலே பெய்த மழையின் காரணமாக இந்த பூமியிலே பயிர்கள் எல்லாம் விளையக்கூடிய ஒரு காலமாக இருக்கு. மலைகளிலிருந்து தரை வரைக்கும் எங்கேயும் நீக்கமர மழை பெய்ததனாலே பயிர்களெல்லாம் முளைவிடக்கூடிய காலமாக விழித்தெழக்கூடிய ஒரு காலமாக இருப்பதனாலே அப்படிப்பட்ட காலத்திலே நாமும் எழுந்திருந்து வந்து இந்த நோன்பிலே கலந்து கொள்ள வேண்டும். அதனாலே இந்த மார்கழி மாதம் சிறப்பு. அதற்கு மேலே என்ன சிறப்பு? பகவான் மாதங்களிலே நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். பகவானே மார்கழியாக இருப்பதனாலே இது வைணவ மாதமாகிறது. அந்த வைணவ மாதத்திலே நாம் பகவானை வழிபட வேண்டுமே, அதனாலே இந்த மார்கழி மாதம் சிறப்பானது என்று இங்கே குளிரே கொண்டாடுகிறார் ஆண்டாள் நாச்சியார். இது ஒரு மேலொரு சிறப்பு என்ன சொல்றாங்க? இந்த குளிருக்கு அஞ்சு ஆயர்கள் எல்லாம் எழுந்து வெளியே வராமல் இருக்கிறார்கள். அவர்கள் எழுந்து வராமல் இருக்கக்கூடிய காலத்திலே நாம் எல்லோரும் சென்று கண்ணனோடு சேர்ந்து இந்த நோன்பை நோற்று விட வேண்டும். அவர்கள் எழுந்து விட்டால் நமக்கு இடையூறு செய்வார்களே, அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்தை நாம் இழந்துவிடக் கூடாது என்று இங்கே கொண்டாடுகிறார். இங்கே பகவானை கொண்டாடலாமா இல்லை பகவானோடு சேர்வதற்கு உண்டான காலத்தை கொண்டாடலாமா என்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வந்து விடுகிறது இல்லையா? பகவானை அடையக்கூடிய உதவியாக இந்த காலம் இருந்தால் நாம் முதலிலே எதை கொண்டாட வேண்டும் என்றால் அந்த காலத்தை தான் கொண்டாட வேண்டும் என்று சொல்லுது. நமக்கு நிறைய ஆசை இருக்கும், பகவானை வழிபடணும், பகவானை பற்றின விஷயங்களை கேட்கணும் அப்படின்லாம் ஆசை இருக்கும். ஆனால் அதுக்கு நேரம் ஒத்துழைக்கலை. நம்ம என்ன சொல்கிறோம்? எங்களுக்கு நேரம் இல்லை, அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. டிவியில் சீரியல் பார்க்க நேரம் இருக்குது, ஆனால் பகவானை பற்றி பேசுறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை நமக்கு வந்து விடுகிறது இல்லையா? அப்போது இதையெல்லாம் கடந்து இவ்வளவு இடையூறுகளையும் கடந்து நம்மளை பகவானை அனுபவிப்பதற்கு உதவியாக இருக்கக்கூடிய அந்த காலத்தை முதலிலே கொண்டாடுகிறார். அதனால்தான் இங்கே முதலிலே மார்கழி திங்கள் என்று சொல்லாது. பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலத்திற்கு அவ்வளவு பெரிய ஒரு ஏற்றம், அது நமக்கு மிகப்பெரிய ஒரு பலனாக இருக்குது. திருவரங்க பெருமாளரையர் அபிநயம் பிடித்து இந்த பாசுரங்களை சேவிக்கிற போது ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி என்று பாட ஆரம்பிக்கிறார். அப்படி பாட ஆரம்பிக்கிற போது எதிர்க்க ராமானுஜரும் அமர்ந்திருக்கிறார். அவருக்கு முன்னே அவர் பாட ஆரம்பித்தவர் அந்த அரையர் சேவை நம்ம பார்த்துருப்போம். அந்த தாளபாவத்தோடு அந்த அபிநயம் பிடித்து அவர்கள் பாடுகிற போது அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அப்படி என்ன ஆரம்பித்தார்? இந்த பாசுரத்தை ஆரம்பித்தார். ஒளிவில் காலமெல்லாம் ஒளிவில் காலமெல்லாம்னா அந்த ஒரு வரியை தாண்டி போக மாட்டேங்கிறார். ஏன்னா அந்த பகவானை நாம் ஒரு கணம் கூட பிரியாமல் அனுபவிக்கிறேன், அந்த ஒளிவில் காலமெல்லாம் ஒளிவில் காலமெல்லாம் சொன்னவர் அன்னைக்கு பூரா அங்கேயே தான் இருந்தார். அந்த ஒரு வரியை தாண்டி அவனால் போக முடியலை. அப்போ ராமானுஜர் சொன்னார், போதும் சாமி, அடுத்த வரிக்கு வாங்கலை, இல்லை என்னால் முடியலை அப்படின்னு அந்த காலத்தை கொண்டாடக்கூடிய அனுபவத்தை இங்கே பெற்றிருக்கிறார்கள். அதனால் பகவானை அனுபவிக்கக்கூடிய ஆசை பிறந்து விட்டால்
அவனை அதுக்கு நேரம் அமைந்து விட்டால் அந்த நேரத்தை தான் கொண்டாடுகிறார்கள். அதான் மார்கழி திங்கள் மதி நிறைந்ததாக இருக்கிறது. அப்படி மாதத்தை கொண்டாடினோம். அதுல எந்த பட்சம் என்று பார்க்கிற போது வளர்பிறை திதியாக இருக்கிறது என்று சொல்கிறார். அது மதி நிறைந்தது. முழு நிலவு எப்ப இருக்கும்? அந்த வளர்பிறையாக பூர்ணமாக இருக்கிற போது மதி நிறைந்ததாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மாசம் நேர்பட்டது போல இங்கே திதி நமக்கு நேர்படுகிறது என்று சொல்லுகிறார். அதான் மதி நிறைந்து இருக்கிறது. ஏன் பூர்ண சந்திரனாக இருக்கிறது? இலக்கியத்தில் பார்க்கிறோம், தலைவனும் தலைவியும் பிரிந்திருந்தால் அந்த நேரத்தில் தான் அவங்க துக்கத்தில் இருக்கிற போது நிலவு அவங்களுக்கு ருசிக்காது. இங்கே கண்ணனை நாம் அடைய போகிறோம், அதற்குண்டான நோன்பு நோற்பதற்கு நமக்கு இங்கே ஆயர்கள் அனுமதி வழங்கி விட்டார்கள் என்று பார்க்கிற போது அந்த நிலவு இங்கே ஆண்டாள் நாயச்சியாருக்கு குளிர்ச்சியாக இருக்குது. அதனால்தான் மதி நிறைந்த நன்னாள். ஒரு நிலவு இருந்தாலே அங்கே சிறப்பு. ஆனால் இங்கே ஆயர்பாடியில் எவ்வளவு நிலவுகள் இருக்கிறதுன்னு சொல்றாங்க. இந்த நோன்பில ஈடுபட போது ஆயர்பாடியில ஆண்டாள் நாச்சியார் சிறுவில்லிபுத்தூரியே ஆயர்பாடியாக பாவித்ததனால அந்த சிறுவில்லிபுத்தூருடைய எத்தனை கோஷ்டியார்கள் இதிலே கலந்து கொண்டார்கள் என்று பார்க்கிற போது 5 லட்சம் பெண்கள் இதிலே கலந்து கொண்டார்கள் என்று சொல்லு. அப்ப அந்த 5 லட்சம் பெண்களுடைய முகமும் பகவானை அடைய போகிறோமே, அவனோட நாம் நோன்பு நோக்க போகிறோமே என்ற நிலையிலே அவர்கள் முகமெல்லாம் பிரகாசமாக ஜொலிக்கிறதா. ஒரு நிலவு இருந்தாலே வெளிச்சம். 5 லட்சம் நிலவுகள் அங்கே இருப்பதனால அதை என்ன சொல்கிறார்? மதி நிறைந்த நன்னாளால் என்று சொல்லுது. அப்படி மதிகள் நிறைந்து இருக்கிறது. மதியும் சந்திரனும் பூர்ணமாக இருக்கிறார். அதற்கு நிறைய 5 லட்சம் மதிகள் நிறைந்து இருக்கிறது. 5 லட்சம் சந்திரங்கள் ஒரே இடத்திலே நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நிலை என்றும் சொல்லுகிறார்கள். மேலும் என்ன சொல்ல? மதி நிறைந்த நன்னாளால். மதி என்று சொல்லுகிற போதும் ஞானத்தை சொல்லுகிறோம். உனக்கெல்லாம் மதி இருக்கான்னு கேட்கணும் இல்லையா? இங்கே மதி என்று அதை ஞானமாக எடுத்துக்கொண்டாலும் இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருக்கிறது? மதி நிறைந்த நன்னாளாக, ஞானம் நிறைந்ததாக இருக்கிறது. இங்க ஞானம் நிறைந்திருப்பதனால தான் இவ்வளவு விஞ்ஞான காலத்திலும் இவ்வளவு உடல் உபாதைகளுக்கு மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டும் கூட 3 மணிக்கெல்லாம் எழுந்து இந்த நோன்பிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று இவ்வளவு ஆர்வமாக வர்றோம் இல்லையா? அப்ப அந்த மதி நிறைந்திருக்கிறது, ஞானம் நிறைந்திருக்கிறது. இந்த மாதத்திலே தான் நாம் பகவானை அடைவதற்குண்டான வழி சுலபமாக இருக்கிறது என்ற அந்த மதி நிறைந்து இருப்பதனாலே மதி நிறைந்த நன்னாள். இப்போ மாசத்தை கொண்டாடியாச்சு, அதற்கடுத்து திதியை கொண்டாடி ஆகிவிட்டது, அதற்கடுத்து இந்த நாளை கொண்டாடுகிறார். அதற்குண்டான நாள் எப்படிப்பட்ட நாளாக நமக்கு அமைந்திருக்கிறது? இந்த மார்கழி மாதத்திலே இந்த முதல் நாள் மிகவும் சிறப்பான ஒரு நாளாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். நாள்களிலே 365 நாட்களிலே இந்த நாள் நமக்கு சிறந்த நாளாக இருக்கிறது என்று. ஏன்னா இந்த நோன்பை துவங்கக்கூடிய நாள் அது நமக்கு சிறந்த நாள். அப்ப இதற்கு முதலே நமக்கு சிறந்த நாள் அல்லலாம் நமக்கு இல்லையான்னா, அன்று நான் பிறந்திலேன், பிறந்த பின் மறந்திலேன் என்று சொன்ன. பகவானை நாம் அறியாத நாள், இங்க வாழ்ந்த நாளெல்லாம் நாம் பிறக்காத நாள். அவனை அறிந்து கொண்ட நாள் தான் நமக்கு இன்று பிறந்த நாளாக இருக்கிறது. அதனால்தான் இந்த நாள் மிக நல்ல நாளாக இருக்கும். விபீஷணாழ்வார் இலங்கையிலேருந்து புறப்பட்டு ராமனை சரணாகதி அடைய வர்றார். அவர் அசுர குலத்திலே பிறந்தவர். அப்படி வருகிற போது இங்க இருக்கிற சுக்கிரீவன் என்ன செய்யறார்? அசுர குலத்திலிருந்து ஒருத்தர் வருகிறார். இவர் நாம் கொல்லப்பட வேண்டியவன், நம்மாலே கொல்லப்பட வேண்டியவன், ராவணனுடைய தம்பி, சீதையை கவர்ந்து சென்றவனுடைய தம்பி என்று கொல்லப்பட வேண்டும் என்று தான் நினைத்தார். ஆனா விபீஷணாழ்வார் வந்து பகவானை அதே சுக்கிரீவனுடைய அனுமதி பெற்று அவனை சரணாகதி அடைந்த பிறகு என்ன சொன்னாரு? அதே சுக்கிரீவன் கொல்லப்பட வேண்டும் என்று சொன்ன வாயாலேயே என்ன சொல்றார்? நமக்கு சரியாக, நமக்கு நிகராக ராம கைங்கரியம் செய்வதற்கு சிறந்தவனாக விபீஷணாழ்வான் இருக்கிறார் என்று சொல்லுகிற போது அதுதான் விபீஷணனுக்கு அந்த வாழ்நாளிலே சிறந்த நாளாக இருந்ததாம். யார் ஒருவர் நம்மை சந்தேகித்து வேண்டாம் என்று சொன்னார்களோ அவரே நம்மை அங்கீகரித்து விட்டாரேன்னு, அப்படி விபீஷணாழ்வாருக்கு அந்த நாள் எப்படி சிறந்த நாளாக இருந்ததோ அதை போன்ற நாளாக இந்த கோஷ்டியார்களுக்கு இருக்கிறது. அதனால இந்த நன்னாள் என்று சொல்லுகிறார். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் எல்லாம் முடிவு பண்ணியாச்சு. என்ன செய்யணும்? நீராட வேண்டும். என்ன நீராட வேண்டும்? அப்ப மற்ற நாள்களில் நாம் நீராடுவதில்லையா என்று சந்தேகம் வந்தது. தினந்தோறும் நாம் நீராடுகிறோம். ஆனால் இந்த மார்கழி நீராட்டம் என்பது பகவானுடைய அனுபவத்திலே ஈடுபடுவதுதான் இந்த நீராட்டம். இந்த ராமானுஜ குணம் இருக்கு.
365 நாள்ல நம்ம இந்த 30 நாள் தான் இங்க நீராடும். இங்க வந்து பகவானுடைய அனுபவத்திலே நாம் கலந்து கொள்வதுதான் நீராடல். அப்படிப்பட்ட நம்ம ஆத்மா தகித்து கிடக்கிறது. பகவானை பிரிந்து அவனை அடைய முடியவில்லையே, அவனுடைய அனுபவங்களை கேட்க முடியவில்லையே என்று தகித்து கிடக்கக்கூடிய அந்த பிரிவினுடைய தகிப்பை குறைப்பது, அந்த வெப்பத்தை குறைப்பதற்கு எது உதவியாக இருக்கிறது? இந்த மார்கழி மாதம் நமக்கு உதவியாக இருக்கிறது. பரமபதத்துக்குள்ள போகும்போது இந்த ஆத்மா எப்படி போகுமா? பகவானை பிரிந்து இந்த பூலோகத்திலே படாத பாடுபட்டு இந்த குடும்ப வாழ்க்கையிலே பட்டு அந்த தகிப்பு அடங்க வேணும் என்பதற்காகத்தான் அங்கே பரமபதத்துக்குள்ளே நுழைகிறது. அப்படி பரமபதத்துக்குள்ளே நுழைகிற போது இந்த ஆத்மா அவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கும். ஏன்னா அங்கே நினைவெல்லாம் இருக்காது. நம்ம சொத்து என்னாச்சு, நம்ம பிள்ளை என்னாச்சு, நம்ம பேங்க்ல இருக்கிற பணம் என்னாச்சு, நம்ம வீட்டில் வச்சிருக்க நகை என்னாச்சு, அது வேற விலை கூடிக்கிட்டே போகுது அப்படிங்கிற நினைவெல்லாம் அங்கே இருக்காது. அங்கே ஒரே நினைவு பகவானை சரணாகதி செய்வது, அவனை வணங்குவது என்கிற ஒரே நிலை இருக்கும். அப்படிப்பட்ட அந்த குளிர்ந்த நிலையை, பரமபதத்திலே அடையக்கூடிய அந்த மனநிலையை இங்கேயே அடைவதற்குண்டான நிலைதான் இங்கே நீராட்டம் என்று சொல்கிறார். அப்படி நீராட்டம் என்றால் பகவான் எப்படி இருக்கிறான்? நாம் புகுந்து குதிக்கக்கூடிய அளவில் அவன் தடாகமாகவே இருக்கிறான் என்று சொல்கிறார். அதைத்தான் சொல்லுகிறார், செந்தாமரை தடங்கன் செங்கனிவாய் செங்கமலம் செந்தாமரை அடிகள் என்று சொல்லுகிறார். கண்ணும் செந்தாமரை, கையும் அவையே, அடியே அவையே, தாமரை பூத்த தடாகம் போலே இங்கு கண்ணன் இருக்கிறான், நீர்ப்பாண்டமாக இருக்கிறான். ஏனென்றால் இவர்களுடைய குணங்கள், இவர்களுடைய செயல்பாடு, யாருடைய? இந்த ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய இந்த பெண்கள், அவர்களுடைய செயல் குணங்கள் எல்லாம் பகவானை என்ன செய்திருக்கிறது? நீர்ப்பாண்டமாக இலகி வைத்திருக்கிறது. அதனாலே நாம் அதில் இறங்கி நீராடக்கூடிய நிலை அங்கே இருக்கிறது. அதனால்தான் நீங்க என்ன சொல்றார்? நீராட. அப்படி நீராட வரக்கூடிய கோஷ்டியாரை எப்படி அழைக்கணும் என்பதற்கும் இந்த நீராடன்னு சொல்றாங்க. நீராட, அவர்களை மரியாதை புத்தியோடு நடத்த வேண்டும். நமக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருந்தாலும், நமக்கு நம்ம விரும்பக்கூடாதவராக இருந்தாலும் கூட திருமண் வைத்து வந்துவிட்டால் அவரிடத்திலே நாம் விரோதம் பாராட்டாமல், நம்மை விட வயது குறைந்தவர், நாம் இவரை வணங்குவதா என்ற நிலை இல்லாமல் நாம் என்ன செய்யணும்? எல்லோரையும் சமபுத்தியோடு, எல்லோரும் மரியாதைக்குரியவர்களே, இதுல யாரும் குறைந்தவர்கள் அல்ல என்ற நிலையிலே எல்லோரையும் மரியாதையோடு நடத்த வேண்டும். அதான் வைணவத்தில் மிகப்பெரிய ஒரு சிறப்பு. பட்டர்கிட்ட அவங்க அம்மா தாயார், பெற்ற தாயார் தன்னுடைய மகனை ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்டு அவருடைய சிறிபாதத்தை வாங்கி சிவீகரிக்கிறார். நாம தானே அம்மா, நாம் என்ன இவருடைய சிறிபாதத்தை தீர்த்தத்தை குடிக்கிறதுன்னு நினைக்கல. அங்கே ஞானம்தான் உயர்ந்தது. அதை ஏற்றுக்கொண்டால் அந்த ஏற்றத்தாழ்வுகள் அங்கே வரக்கூடாது. அதனால மரியாதை புத்தியோடு நடத்த வேண்டும். ராமானுஜர் கோஷ்டியோடு திருவீதி வருகிற போது அவருடைய ஆச்சாரியனான பெரிய நம்பி சாசாங்கமாக திருவடி சேவித்தார். அப்படிப்பட்ட நிலை அங்கே இருக்கிறது. அதனால பாகவதர்களை, பகவானுடைய அடியவர்களை நாம் என்ன செய்யணும்? மரியாதை புத்தியோடு நடத்த வேண்டும். அவர்களிடத்தில் எந்த விதமான விரோதங்களோ காழ்ப்புணர்ச்சியோ இருக்கக்கூடாது என்பதைத்தான் இங்கே நமக்கு சொல்லுகிறார், நீராட. அதனால ஆண்டாள் நாச்சியாரை பற்றி பெரியாழ்வார் சொல்லும்போது, வளர்த்ததனால் பெயன் பெற்றேன் வருகவென்று என்று சொல்லுகிறார். அந்த பெண்ணை வளர்த்ததனாலே நான் பெருமை பெற்றேன் சொல்லணும். அந்த நிலையை தான் நமக்கு இங்கே காண்பிக்கிறார். அப்படி நீராட அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ நமக்கு இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, மார்கழி மாதத்திலே மதி நிறைந்த ஒரு திதியிலே, இந்த நன்னாளிலே இந்த திருப்பாவை நோன்பை ஆரம்பிக்க வேண்டும். அந்த நோன்பை துவங்குவதனாலே நமக்கு அளப்பற்கரிய கிடைக்கறியாத பெரிய பெரிய பலன்கள் எல்லாம் கிடைக்க போகிறதுன்னு சொல்றாங்களே, இதுல ஈடுபடுவதற்கு உண்டான தகுதி நம்மிடத்திலே இருக்கிறதா என்கிற ஒரு சிறு சந்தேகம் நமக்கு வந்துவிடும். பெரிய விஷயமா இருக்கு, பகவான் அடையிறதாமே. பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் ஆண்டு கணக்கிலே யுக கணக்கிலே தவம் செய்து கூட அடைய முடியாத பலனை நாம் அடையலாம் என்று சொல்லுகிறார்களே, இதற்கு நம்மிடத்திலே தகுதி இருக்கிறதா? நாம் இதுக்கு பொருத்தமானவர் தானா என்று நாம் வெளியே சொல்லலனாலும் உள் மனசுல தோணும். அதுக்கு பதில் இங்கே சொல்லுகிறார் ஆண்டாள் நாச்சியார், போதுவீர் போதுமினோ, உங்களுக்கு இதிலே கலந்து கொள்வதற்குண்டான ஒரே தகுதி, இதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்கிற விருப்பம் மாத்திரம் இருந்தால் போதும். இதற்கு நீங்க பெரிய யாகம் பண்ண வேண்டியதில்லை, பெரிய புண்ணியதானம் பண்ண வேண்டியதில்லை, தன்னை சுத்திப்படுத்திக்கிற வேண்டியதில்லை, நான் செய்த பாவத்தை எல்லாம் தொலைச்சிட்டு அப்புறம் வாரேன்னு சொல்ல வேண்டியதில்லை.
நீங்க இந்த நோன்பிலே கலந்து கொள்ள வேண்டும் என்கிற விருப்பம் மாத்திரமே இங்க தகுதியாக ஆண்டாள் நாச்சியார் நமக்கு இங்கே ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏன்னா அவங்க தாப்பனார் சொல்றார், கூடும் மனமுடையீர் கூடுமினோ. இதுல ஆர்வம்தான் மிகப்பெரிய சிறந்தது. ஏன் ஆர்வத்தை மட்டும் ஒரு காரணமா வச்சுக்கிறாங்க? ரொம்ப சுலபமா தெரியுதுன்னா, பகவானும் தாயாரும் நமக்கு யாருன்னா தாய் தகப்பன். நாம் யார்? அவங்களுடைய பிள்ளை. இப்போ ஒரு பிள்ளை தன்னுடைய தாய் தகப்பனுக்கு கைங்கரியம் செய்வதற்கோ நல்லது செய்வதற்கோ யாரிடத்துல அனுமதி வாங்கணுமா? இல்லை அதுக்கு ஏதாவது போய் ஒரு பல கோயிலில் போய் தீர்த்த யாத்திரைலாம் பண்ணிட்டு வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் கைங்கரியம் பண்ண போறேன்னு சொல்லணுமா? தாய் தகப்பனுக்கு நாம் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்கிற ஆசை இருந்தாலே போதும் இல்லையா? இன்னைக்கு அந்த ஆசை இல்லாதனால நிறைய பிரச்சனை பல குடும்பங்கள்ல வருது. தாயாவது தகப்பனாவது இவங்களையே நம்ம பார்க்கணுங்கிற எண்ணங்கள்லாம் சில பேருக்கு வந்துடுது இல்லையா? அதற்கெல்லாம் இங்க என்ன சொல்றாங்க? பகவானும் தாயாரும் நமக்கு இங்கே தாயும் தகப்பனுமாக இருப்பதனாலே அவர்களுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்தாலே போதும். அப்படிப்பட்ட அனைவரும் அங்கே வந்து இந்த நோன்பிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். பகவானிடத்திலே எவனுக்கு ஒருவனுக்கு விரோத புத்தி இல்லையோ அவன் எந்த யாத்திரைக்கும் போக வேணாம், எந்த புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராட வேண்டாம். பகவான் தான் பரமாத்மாங்கிற நினைவு வந்த மாத்திரத்திலேயே அனைத்து திவ்ய தேசங்களுக்கும் அத்தனை தீர்த்தங்களிலும் நீராடிய தரிசித்த பலன் அவனுக்கு கிடைத்து விடுகிறது. அதனால இந்த நினைவு ஒன்றே போதும் என்று சொல்லுகிறார். ஏன்னா இது உயர்ந்ததான சம்பிரதாயம். ராவணன் சீதாபிராட்டியை கவர்ந்து சென்று துன்புறுத்துகிற நிலையில வரும்போது கூட ஒவ்வொரு நாளும் சொல்லுவாங்களாம், நீ சம்மதிச்சீன்னா ராமர் கூட உன்னை நண்பனாக்கிடுறேன், உனக்கு நல்லது நடக்கும். கடத்திட்டு போய் வச்சிருக்கிறார், கவர்ந்து சென்று வைத்திருக்கிறார். அவருக்கு கூட நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்த இந்த சம்பிரதாயத்தில் அந்த நினைவு ஒன்றுதான் பிரதானமாக இருக்கிறது. போதுவீர் போதுமினோ, ஆசையுடையோர்களெல்லாம் வாருங்கள். அதான் சொல்றாரு பின்னாடி, ஆசையுடையோருக்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமென்று பேசி வரம்பு அறுத்தார் பின். ராமானுஜர் தான் வரம்பு அறுத்தார்னு நமக்கு இங்கே சொல்லியிருந்தாலும் கூட அந்த வரம்பு அறுக்கக்கூடிய நிகழ்வை முதலிலே செய்தவர் யார் என்று பார்க்கிற போது நமக்கு ஆண்டாள் நாச்சியார் செய்திருக்கிறார். ரொம்ப எளிமைப்படுத்தியிருக்கிறார். எல்லோரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நினைவு நமக்கு வந்த மாத்திரத்திலேயே நம்ம என்ன சொல்றோம்னா, நேரிலை சகலவிதமான அலங்காரங்களும் செய்யப்பட்டவர்களாக நாம் ஆகிறோம். நினைவு போதும், நம்ம ஒன்றும் நிறைய அலங்காரம் பண்ண வேண்டியதில்லை. அந்த நினைவு ஒன்றே நமக்கு சர்வவிதமான அலங்காரமாக இருக்கிறது. ஏன் நமக்கு அலங்காரமாக இருக்கிறதுனா, நிறைய பணம் இருக்கு, நிறைய சொத்து இருக்கு, நிறைய செல்வாக்கு இருக்கு, புகழ் இருக்கு. ஆனா நாம் பகவானுக்கு அடிமை, அவன்தான் நமக்கு ரட்சகன் என்கிற சிந்தனை இல்லாமல் இருந்தா அந்த பணத்தினாலையும் புகழ்னாலையும் பிரச்சனை தான் வருமே ஒழிய எந்த விதமான சந்தோஷத்தையும் நமக்கு கொடுக்காது. எவ்வளவு உயர்ந்த நிலையிலே நாம் இருந்தாலும் கூட நாம் அவனுக்கு அடிமை, நான் அடியேன், அவன்தான் எனக்கு உபாயம், பகவான் ஒருவனே நம்மளை காக்கக்கூடியவனாக ரட்சிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்ற நினைவு தான் நமக்கு ஆபரணம். அதை தவிர்த்து நாம் எவ்வளவு அலங்காரம் பண்ணியிருந்தாலும் அந்த அலங்காரம் எப்படிப்பட்டதா இருக்கும்னா நமக்கு புற அலங்காரமாக தான் இருக்கும். விலை உயர்ந்த ஆடை போடலாம், நகை போடலாம், என்னென்ன வேணா பண்ணலாம், ஆனால் அது நமக்கு உண்டான நிலையை ஏற்படுத்தாது. அதனால இவர்களுக்கு இந்த நினைவு ஏற்பட்ட மாத்திரத்திலேயே அவர்கள் நேரிலையாக, அதாவது சகலவிதமான அலங்காரங்களும் செய்யப்பட்டவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அந்த கோஷில கலந்துக்கிட்டவங்க நம்மெல்லாம் இப்போ சகலவிதமான அலங்காரங்களும் செய்யப்பட்டவர்களாக ஆகிவிட்டோம் இந்த இடத்துல என்கிற நிலை. அப்படிப்பட்ட நிலை எங்கே இருக்கிறதுனா சீர்மல்கும் ஆய்ப்பாடி. இதுக்கெல்லாம் இந்த நல்ல விஷயத்தையெல்லாம் செய்யறதுக்கு உண்டான இடம் வேணும் இல்லையா? 4 நட்சத்திரம் திதி மாசம் எல்லாம் பார்த்தாச்சு, நோம்புல ஈடுபடணும் எண்ணம் ஏற்பட்டாச்சு. அதுக்குண்டான இடம் எது? நமக்கு இங்கே எவ்வளவோ இடம் இருந்தாலும் நம்முடைய பெரியோர்கள் நமக்கு இந்த இடத்துல இந்த ஏற்பாடை செய்திருக்கிறார். இப்போது இந்த இடம் நமக்கு சீர்மல்கும் ஆய்ப்பாடியாக இருக்கிறது. இருக்கிற செல்வமெல்லாம் நிறைந்ததாக இருக்கிறது இந்த இடம். இங்க என்ன இருக்கு? நிறைய பணம் கிடக்கா, நகை இருக்கா? அப்ப எப்படி இது சீர்மல்கும் சொல்றோம்னா, இந்த அடியார்கள் கூடக்கூடிய இடம்தான் சீர்மல்கும் இடமாக இருக்கிறது. பகவத் குணங்கள் எங்கே வெள்ளமிடுகிறதோ அந்த இடம் சகலவிதமான செல்வங்களும் நிறைந்த இடமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி? இங்கேதான் அவனுடைய குணங்கள் வெளிப்படுகிறது.
பரமபதத்தில் பெருமாள் இருக்கார், அங்கே அவரோட குணங்களுக்கு வேலையே இல்லையா. இங்கே அவனுடைய குணங்களுக்கு வேலை இருக்கிறது. அவனுடைய குணம் என்ன? சௌசீல்யம், சௌலபியம், மேன்மை என்ற குணங்கள் எல்லாம் இருக்கிறது. பரமபதத்தில் மேன்மை மட்டும்தான் வரும். அவன் உயர்ந்தவன் என்கிற நிலை மட்டும்தான் அங்கே இருக்குமே ஒழிய அவன் நம்மோடு இறங்கி பழகுவான், இரக்க குணம் உள்ளவன் என்கிறதெல்லாம் அங்கே தெரியாது. ஆனால் இங்கே கிருஷ்ணாவதாரம் எடுக்கிற போது அவன் பல இடங்களிலே தன்னுடைய மேன்மையையும் காட்டியிருக்கிறார், பல இடங்களிலே இறங்கியும் பழகியிருக்கிறார். அப்படி இறங்குகிறோடு சமமாகவும் பழகியிருக்கிறார். குசேலனை அழைத்து கொண்டு போய் ஆசனத்திலே அமர வைத்து அவருடைய திருவடிக்கு பூஜை பண்றார். இந்த குணங்கள்லாம் எங்க கிடைக்கும்? பரமபதத்திலே கிடைக்காது. இந்த ஆயர்பாடியிலே இந்த அடியார்கள் கூடியிருக்கிற இடத்துல தான் இப்படிப்பட்ட நிலையெல்லாம் கிடைக்கும்னு சொல்றார். அதற்கு மேல அவனுடைய குணங்கள், கண்ணன் செய்யக்கூடிய சேட்டை பொறுக்காம யசோத பிராட்டி என்ன பண்றாங்க, எப்ப பார்த்தாலும் இப்படி சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கிறியே அப்படின்னு ஒரு பெரிய குச்சி வச்சிருக்கிறாங்க, எப்பயுமே கண்ணன் அடிக்கிறது. அந்த பிரம்பு குச்சி எடுத்து அப்படி ஓங்குகிற போது கண்ணன் எப்படி இருக்கிறாராம், அழுகையும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும் அணிகொள் செஞ்சிறுவாய் நெளிப்பதுவையும் தொழுகையும் இவை கண்ட அசோதை என்று சொல்லுது. அப்படி அம்மா அடிக்க வருகிற போது கண்ணன் என்ன செய்யறாராம், அம்மா அடிக்காதம்மான்னு அப்படியே கையெடுத்து கும்பிடுறாராம், அழுகிற மாதிரி இருக்கிறாராம், கண்ணில் தண்ணி வருதான், உதடெல்லாம் துடிக்குதான். இந்த குணங்கள் எல்லாம் நாம் பரமபதத்தில் பார்க்க முடியாது. அதெல்லாம் எங்க பார்க்கலாம்? இங்கே தான் நம்ம அந்த பாகவதர்கள் கூடியிருக்கிற இடத்திலே தான் அவனுடைய குணமேன்மையெல்லாம் நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட சீர்மல்கும் ஆய்ப்பாடியாக இருந்தது. அவன் பிறந்த பின்பே மேன்மையடைகிறான் என்ற நிலையிலே கண்ணனாக அவதரித்ததுனாலே அந்த ஆய்வாடிக்கும் சிறப்பு ஏற்படுகிறது. இதையெல்லாம் நாம் செய்வதனால ஆய்வாடி செல்வ சிறுமீர்கள், அந்த அப்படி சிறப்பு வாய்ந்த அவன் குணங்கள் நடமாடக்கூடிய இடமான அந்த ஆயர்பாடியிலே இருக்கக்கூடிய செல்வ சிறுமீர்கள் என்று சொல்லுகிறார். என்ன செல்வ சிறுமீர்கள்? சிறுமிகள்கிட்ட என்ன செல்வம் இருக்கும்? அவங்களுக்கே எந்த வேலைக்கும் போயிருக்க மாட்டாங்க, பணம் இருக்காது. ஆனா இங்க என்ன சொல்றாங்க, செல்வ சிறுமீர்கள் என்று சொல்லுகிறார். செல்வம் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். பகவானுக்கு கைங்கரியம் செய்கிறது தான் பெரிய செல்வம், அதுதான் நீங்காத செல்வம். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம், அந்த செல்வம் தான் நீங்காத செல்வமாக இருக்கிறது. எல்லாத்தையும் துறந்து விட்டு ராமன் காட்டுக்கு போகிற போது இளையாழ்வார் பின்னாடியே போறார். அப்பதான் அவரை பார்த்து சொன்னாங்களாம், லக்ஷ்மணோ லட்சுமி சம்பந்தான். இப்போதான் லட்சுமணன் லட்சுமியினுடைய சம்பந்தம் உடையவனாக ஆகிறான் என்ன காட்டுக்கு போகும்போது. ஏன்னா பகவானுக்கு கைங்கரியம் செய்ய போவதனாலே அவன் அங்க என்ன ஆகிறான், செல்வம் நிறைந்தவன் ஆகிறான் என்று சொல்லுகிறார். எல்லா செல்வங்களையும் விட்டுவிட்டு அண்ணனையும் விட்டுவிட்டு ராமனிடத்திலே வந்து சரணடைகிற போதுதான் விபீஷணன் அவர்கள் என்ன சொல்றாங்க, அந்தரி சகத சிரிமான்கிறார். இவன் இப்ப லட்சுமி சம்பந்தம் உடையவனாக இருக்கிறான். ஏன்னா ராஜசோகத்தையெல்லாம் விட்டுட்டு ராமனுக்கு கைங்கரியம் செய்கிறேன்னு வந்திருக்கிறார். கஜேந்திர ஆழ்வான் எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஆதிமேலமே என்று சொல்லுகிற போதுதான் சதுனாவரக சிரிமான்னாங்க. இவன் இப்பத்தான் நம்ம லட்சுமியினுடைய சம்பந்தம் உடையவனாக ஆகிறான் என்று சொல்லுகிறார். எப்போது பகவானையே கதி என்று இருக்கிறோமோ, அவனை தவிர வேறு கதி என்று இல்லை என்று இருக்கிறோமோ, அவனுக்கே சகலவிதமான கைங்கரியம் செய்கிறோமோ, அதுதான் நமக்கு நீங்காத செல்வமாக இருக்கு. அப்படிப்பட்ட செல்வத்தை உடைய செல்வ சிறுமியர்கள் அப்படின்னு சொல்றார். இவ்வளவெல்லாம் நமக்கு பலன்கள். இன்னைக்கு பாசத்துக்கு கொஞ்சம் நிறைய சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா இவையெல்லாம் இந்த பலன், இந்த பலனெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா அதுக்கு யார் காரணமாக இருக்கிறான்னா, கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், ஏராந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம், கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல்முகத்தான், நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று சொல்றார். இப்ப இங்க முதல்ல சொன்ன இந்த பலன்களை எல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா, அந்த பலன்கள் எல்லாம் நாம் அனுபவிக்கணும்னா அதை நமக்கு கொடுக்கக்கூடியவன் யார் அப்படின்னு சொன்னா நந்தகோபனுடைய மகன் என்று சொல்லுவார். ஊர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன். நந்தகோபன் ரொம்ப சாது. எப்போ வரைக்கும்? கண்ணன் பிறக்கிற வரைக்கும். கண்ணனும் பலராமனும் பிறந்த பிறகு அவர் என்ன செய்யறாராம், கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரனாக இருக்கிறார். அதற்கு முன்னே ஒரு புல்லை மிதிக்கணும்னா கூட பார்த்து மிதிப்பார். நம்ம மிதிச்சா அந்த புல்லுக்கு ஆபத்து வந்துடுமே. ஆனா கண்ணனுக்கும் பலராமனுக்கும் இங்க பிறந்த பிறகு அவர்கள் தொட்டிலுக்குள்ள சின்ன எறும்பு போனா கூட ஒரு சிங்கத்துக்கு மேல விழுகிற மாதிரி போய் அதை நசுக்கி கொண்டுருவார். அவ்வளவு ஒரு பாதுகாப்பு பிள்ளைகளுக்கு செஞ்சிருக்கிறார். ஏன் அப்படி?
அவர்களுடைய மேன்மையை அறிந்தவராக அங்கே நந்தகோபன் இருக்கிறார். ஆனால் நான் கூறுவேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், அந்த நந்தகோபனுடைய குமரனாக இருக்கிறான். அப்படி கையிலே வேல் கொண்டு குழந்தைகளுக்கு ஆபத்து வராமல், கண்ணனுக்கு ஆபத்து வராமல் அங்கே காத்து கொண்டிருக்கிறான். அதான் கூறுவேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். அம்மா என்ன செய்யறாங்க? ஏறாந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம். அவர் கையில வேல் வைத்து காப்பாற்றுகிறார். இவர் என்ன, ரெண்டு கண்ணையுமே வேலாக்கி, ரெண்டு கண்ணில் எந்த நேரம் கண்ணனை பார்த்து கொண்டு எந்த ஆபத்து வந்துவிடுமோ என்று பார்த்து கொண்டே கண்ணனை காத்து கொண்டு இருக்கிறார். அப்ப அங்க குமரனாக இருக்கிறான் நந்தகோபன், குமரன். இங்கே இளஞ்சிங்கமாக இருக்கிறான். ஏன் குமரனாக இருக்கான்னா, கண்ணன் செய்யக்கூடிய சேட்டையை பார்த்து ஊர்ல இருக்கவங்களாம் அவன் சொல்லுவாங்க, அவன் பிள்ளை இப்படி செய்யறான் அப்படி செய்யறான்னு சொல்லும்போது நந்தகோபர் சொல்லுவாரான், வரட்டவனை இன்னைக்கு நான் ரெண்டுல ஒன்று பார்த்துறேன்னு சொல்லி ரொம்ப கடுமையா பேசுவாரான். ஆனா இவ்வளவெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு கண்ணன் அப்படி நடந்து வரும்போது பார்ப்பாரான், ஒன்றும் தெரியாத பாலகனா வர்றானே, இவனை பார்த்தா இந்த ஊர் இப்படி குறை சொல்லுது, இவனா இப்படிப்பட்ட குறும்பெல்லாம் செய்திருப்பான்னு சொல்லி அப்படியே மயங்கிடுவார். அதனால அவருக்கு குமரனாக இருக்கிறார். ஆனா யசோதைக்கு இளம் சிங்கமாக இருக்கிறார். தாயாருக்கு எப்பயுமே தாய்களுக்கு தன் பிள்ளைய மிகைப்படுத்தி பார்க்கறதான சிறப்பு. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்றாங்க இல்லையா? ஆக இங்க இளம் சிங்கமாக இருக்கிறான். அதான் சொல்றாங்க, கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், ஏறாந்த கன்னி இளஞ்சிங்கம், கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான். அது அவனுடைய இன்னார் முன்னிட்டு. ஏன் இந்த இடத்துல பகவானை நேரடியாக சொல்லாமல் நந்தகோபன் குமரன், ஏறாந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் என்று சொல்லுகிறார்னா, பகவானை நாம் அடைகிற போது நேரடியாக சென்று அடைந்தால் அது பலன் கொடுக்காது. ஏற்கனவே அவர் என்ன, அடியவர்களாக இருப்பவர்களை முன்னிட்டு நாம் போகணும். அதான் ஆச்சாரிய சம்பந்தம். ஆக இங்கே அவர்கள் ஆச்சாரியனாக யார் இருக்கிறாங்கன்னா, நந்தகோபரும் யசோதையும் இருப்பதனாலே அவர்களை முன்னிட்டு பகவானை பற்றுகிறார். அதனாலதான் முதல் நந்தகோபரை சொல்லி யசோதையை சொல்லி பிறகு கண்ணனை சொல்லுகிறார். கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான். அவனுடைய வடிவழகு நம்மளை ஈர்க்கும். பகவானை நம்ம கண்ணில் எங்கே பார்க்குறோம்? சன்னதிகளில் போய் பார்க்குறோம். அந்த வடிவழகு நம்ம ஈர்க்கிறது. ராமானுஜ கூடத்துக்கு வர்றோம், சித்திரமாக இருக்கிறார், அந்த வடிவழகு நம்மளை முதல்ல ஈர்க்கிறது. அதான் கார்மேனி. அதற்கடுத்து அவனுடைய கருணை பொருந்திய கண்கள், அவனுடைய கார்மேனி செங்கன், அவனுடைய செம்மையான கண்கள், அந்த குளிர்ந்த கண்கள், அதுதான் நம்மளை இரண்டாவதாக ஈர்க்கிறது. அதற்கடுத்தாற் போல அவனுடைய முகம், முகம் எப்படி இருக்கிறது? சூரியன் போன்று ஒளி மிகுந்ததாகவும் இருக்கிறது, சந்திரன் போன்ற குளிர்ந்ததாகவும் இருக்கிறது. வயதிலே மூத்தவர்களுக்கு, அவனை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு அவன் சூரியனாக தகிக்கிறார். வயதிலே இளையவர்களாக இருந்து அவனை சரணமடைய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அவன் சந்திரன் போல குளிர்ச்சியாகவும் இருக்கிறான். சூரியன் வேற, சந்திரன் வேற. ஆனா இங்கே சூரியனும் சந்திரனும் சேர்ந்தாற் போல ஒரு நிலையிலே முகத்தை உடையவன். அதான் சொல்றாங்க கதிர்மதியம் போல் முகத்தான். இப்படியெல்லாம் சொன்னா யாருன்னு நமக்கு தெரியாம போயிடும். நந்தகோபன் மகன் சொன்னா பலராமனை நினைச்சிடலாம், யசோதை இளஞ்சிங்கம்னா பலராமனை நினைச்சிடலாம். இது யாருன்னு நமக்கு அடையாளம் தெரியாம கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் இப்படி அடையாளம் எல்லாம் சொல்லிக்கிட்டே வந்துட்டாங்க. இருந்தாலும் எங்களுக்கு வெளிப்படையா யாருன்னு சொல்லிருங்க, அப்பதான் யார் பரமாத்மான்னு எங்களுக்கு தெரியும் என்று சொல்வதனால ஆண்டாள் நாச்சியார் அதை வெளிப்படையா சொல்றார். நாராயணனே நமக்கே பறை தருவான். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாராயணன், நாரங்களுக்கு அயனனாக, இந்த நாரக்கூட்டங்களை ரட்சிப்பவனாக, நாரக்கூட்டங்களை தாங்கி கொண்டிருப்பவனாக, இந்த நாரக்கூட்டங்களை தரித்து கொண்டிருப்பவனாக. நாரம்னு சொல்லும்போது, நாரா என்று சொல்லுகிற போது இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் அடங்கி விடுகிறது. உயிர் உள்ள உயிர் அல்லாத அனைத்தும் சேர்ந்ததான் நாரா. அந்த நாரத்தை அயனமாக உடையவன், தாங்கி கொண்டிருக்கக்கூடியவன். அந்த நாராயணனே நமக்கே பறை தருவான். பறைங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை. அந்த நன்மையை யார் செய்ய முடியும்னா நாராயணனே, நாராயணன் தான் செய்ய முடியும். அவனை தவிர்த்து இன்னொருத்தர் செய்யலாம்னு சொல்ல முடியாது. அதனாலதான் அந்த ஏகாரம் சேர்க்கிறாங்க. நாராயணன் நமக்கு பறை தருவான்னா இந்த கடையிலையும் கிடைக்கும், அந்த கடையிலையும் கிடைக்கும்ன்ற மாதிரி ஆயிடும். நாராயணனே அந்த கடையில மாத்திரம்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவது போல, நாராயணனே, நாராயணன் தான் நமக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரே தெய்வமாக இருக்கிறான். நாராயணனே நமக்கே, அந்த ஒரு ஏகாரம் சேர்ப்பதனால
அதுதான் முடிவு. இதுல நமக்கு குழப்பமே வரக்கூடாது என்பதனால தான் நாராயணனே நமக்கே பறை தருவான், பாரோர் புகழ படிந்தேலோரம்பாவார். அப்படிப்பட்ட நாம் நிலையை அடைந்து இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் புகழக்கூடிய அளவிலே நாம் இருக்க வேண்டும். இப்ப நமக்கு யார் நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்? இந்த ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய ஆயர்கள் நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். இந்த நோன்பை நோற்பதனாலே இங்க நன்றாக மழை பெய்து இந்த நாடு சுபிச்சமாக இருக்க வேண்டும். இந்த திருப்பாவை நோன்பு நோற்றதனால இந்த உலகமெல்லாம் செழிப்பாக இருக்கிறது அப்படின்னு உலகத்துக்கு நன்மை கிடைக்கணும், நமக்கும் நன்மை கிடைக்க வேண்டும் என்பதனாலே தான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். இந்த உலகத்தெல்லாம் புகழக்கூடிய அளவிலே இந்த திருப்பாவை நோன்பை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று இந்த முதல் பாசனம் மூலமாக நாம் எதை செய்ய வேண்டும், எதை அடைய வேண்டும், அடைவதற்குண்டான காரணகர்த்தா யார், நாம் அடையக்கூடியது எது என்கிற விஷயங்களை ஆண்டாள் நாச்சியார் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஒரு நிமிஷம்.